பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்துச்சா? பிரியமானவர்களே, கிரைஸ்தவர் பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? அருமையான கேள்வி இது. சிலர் சொல்லுவாங்க இது அறுப்பின் பண்டிகை என்று. அப்படி சொல்லிட்டு அநேக சபைகளில் பொங்கல் வைத்து விசுவாசிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சித்திர மாதம் என்பது தமிழ் காலண்டரில் முதல் மாதமாக உள்ளது. முதல் மாதத்தில் 15ஆம் நாள் புளிப்பில்லா அப்பம் பண்டிகை. இன்னும் சொல்ல போனால் ஹார்வெஸ்ட் பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக இதை எடுத்துக்கொள்கிறோம். இதுவும் இல்லாமல் இன்னும் 2 ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் கூட வரும். பிரியமானவர்களே, பொங்கல் வேறு, அறுப்பின் பண்டிகை வேறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும்போது இது எல்லாவற்றையும் விலகி இருப்பது நலமல்லவா? கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிற நாட்கள் இது. என்னங்க பொங்கல், தீபாவளி இதுக்கெல்லாம் போய் நிற்பீங்களா? கர்த்தருடைய காலச்சத்தம் கேட்கிறதான தினங்கள் வெகு சீக்கிரமாக உண்டு பிரியமானவர்களே. அப்படி இருக்கிற நேரத்தில் என்னங்க ஜாதிகளை போல போயிருந்து பொங்கலை வைத்துக்கிட்டு இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்க வேண்டாங்க. கர்த்தர் வருவார். கர்த்தர் வரும்போது அவரோடு கூட போக வேண்டாமா? இங்கே பொங்கலே சாப்பிட்டுட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருப்பீங்களா? வேண்டாங்க, விலகி விட்டு வந்துருங்க. பொங்கல் நாள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு பண்டிகையும், அதாவது கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒரு வேறுபட்ட அனுபவம் அவனுக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நமக்கு நன்றாக படைத்திருக்கிறார், நன்றாக கொடுத்திருக்கிறார். நமக்கு எந்த குறையும் இல்லைங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனபடினாலே கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்பா ஏசப்பா வரப்போகிறார். அவர் வருகைக்காக ஆயத்தமாயிருங்கள். ஆமென்.